காம உணர்ச்சி அடக்கிறது எப்படின்னா, ஒரு பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டாலே போதும், பிரதிபலித்தாலே போதும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணின் உணர்வுகளை பிரதிபலித்தாலே போதும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கணவன் இருக்கான்ல, அவன் மனைவியின் உணர்வுகளை பிரதிபலித்தாலே போதும். ஒரு மனைவி சிரித்தா சிரிக்கணும், அழுதா அழணும், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவன் வந்து அந்த பெண் வந்து எப்படி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எப்படி இருப்பா? ரொம்ப கவலையாக இருப்பா, வலியோடு இருப்பா, வேதனையோடு இருப்பா. அப்போ அதைத்தான் இவன் பிரதிபலிக்கணும். எப்போ யாரால் காம உணர்ச்சி அடக்க முடியாதுன்னா, ஒரு பெண் வந்து அழும்போது சிரிக்கிறான் பாருங்க, ஒரு பெண்ணின் துன்பத்தை பார்த்து சிரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த காம உணர்ச்சியை அடக்க முடியாது. அதனால் வந்து ஒரு பெண் வந்து அழும்போது அழணும். இவன் அழலைன்னா கூட பரவாயில்ல, கவலையாவது இருக்கணும். அழும்போது அழுறான் அப்படின்னா, ஒரு பெண் அழும்போது அழுறான், சிரிக்கும்போது சிரிக்கிறான், அவள் கோபப்படும் போது அதற்கு ஏற்றார் போன்று கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அந்த உணர்வுகளுக்கு ஒத்துழைப்பு, உணர்வுகளுக்கான ஒரு ஒத்துழைப்பு, உணர்வுகளுக்கு எதிராக நிற்காமல், ஒரு பெண்ணின் உணர்வுகளுக்கு எதிராக நிற்காமல் அந்த உணர்வுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி பிரதிபலிக்கணும். அதுபோல் ஒரு பெண்ணுக்கு ஆசை வரும்போது, ஒரு காமம் வரும்போது இவனுக்கும் காமம் வர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு காமம் வரும்போது இவனுக்கும் காமம் வர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ஆசை வரும்போது இவனுக்கும் ஆசை வர வேண்டும். ஒரு பெண்ணின் விருப்பம்தான் இவனது விருப்பத்தை தீர்மானிக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்துட்டாலே, அதே நேரத்தில் இவனுக்கும் ஒரு விருப்பம் வருது அப்படின்னா அதை அவள் வரவேற்பாள், அதை வந்து ஒத்துக்குவா அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சால் மட்டும் இவன் விருப்பத்தை அப்போ பெண்ணிடம் தெரிவிக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டாலே இவனுக்கு காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஒரு பெண்ணிற்கு எதிராக அல்லது தனது விருப்பம்தான் ஒரு பெண்ணின் விருப்பம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாது. தன்னுடைய விருப்பம்தான் பெண்ணின் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணாதிக்க மனோபாவம், தனக்காகத்தான் பெண் அப்படின்னு நினைக்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல, ஒரு பெண்ணின் விருப்பத்தை ஒரு ஆண் தீர்மானிப்பது, அவனுக்கு தான் காமத்தை கட்டுப்படுத்த முடியாது. காமத்தை யாரால் கட்டுப்படுத்த முடியும்னா, இயல்பாகவே நீ ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிற, உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்துட்டால் காமத்தை கட்டுப்படுத்த. உண்மையாக இருக்கிறது எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கும்போது அதிலே அவருக்கு காமத்தை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி கிடச்சிது. எப்படின்னா, அவள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, அப்போ நீ என்ன பண்ணுவேன், வேற எவகிட்டையா போவியா? போக மாட்டேன். அந்த ஆண் என்ன பண்ணுவான், அவள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வேறு யாருக்கிட்டையாவது போக மாட்டான். அப்போ வந்து உண்மையாக இருக்கிறது அப்படி. அப்போ உதாரணத்துக்கு அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கா, 9 மாதமாக ஆயிடுச்சு, அப்போ இன்னும் 1 மாதத்தில் குழந்தை பிறக்கும், அந்த நேரத்தில் உடல் உறவை வச்சிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு உண்மையாக இருக்கிறான். உண்மையாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அவன் உடலும் வச்சுக்க மாட்டான், உண்மையாகவும் இருக்கிறான், அவனுக்கு காமமே இருக்காது. அந்த நேரத்தில் அவள் நிறைய மாத கர்ப்பிணியாக கஷ்டப்படும் போது அவளை பார்த்து இவனும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஐயோ, அவளுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த பிரசவம் எப்படி ஆகுமோ ஆகாதோ, அந்த பயம் இவனுக்கும் இருக்கும். இதுதான் உண்மையாக இருக்கிறதுங்கிறது. உண்மையாக இல்லாதவன் என்ன பண்ணுவான், அவள் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது 9 மாதமாக இருப்பாள், 9 மாதத்தில் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாள். இவன் என்ன பண்ணுவான், இப்போ இவகிட்ட உடல் வைக்க முடியாது போலுக்கு, அப்போ வேற எவகிட்டையாவது போயிடணும், இந்த மாதம் நம்ம வேறு யார்கிட்டையாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் யோசிப்போம். உண்மையாக இல்லாதவங்கள காமத்தை கட்டுப்படுத்திக்க முடியாது. யாரால் உண்மையாக இருக்க முடியலையோ, மனைவிக்கு ஒரு பெண்ணிற்கு தான் காதலிக்கிற ஒரு பெண்ணிற்கு உண்மையாக அவங்களால காமத்தை கட்டுப்படுத்த முடியும். உண்மையாக இருக்கிறவங்களுக்குனால தான் காமத்தை கட்டுப்படுத்த முடியும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கும்போது அந்த ஆண் வந்து உடலுறவும் வச்சுக்கிறான், அந்த பெண்ணிற்கு ஆசை வரும்போது, ஆசைப்படும் போது, காமம் வரும்போது இவன் உடலுறவும் வச்சுக்கிறான். அதே நேரத்தில் அவளுக்கு ஆசை இல்லை, அவள் கஷ்டப்படும் போது இவனும் கஷ்டப்படுறான், அவளால் முடியாத போது இவனும் அந்த உணர்வுகளுக்கு உண்மையாக இருக்கிறான். அந்த உணர்வுகளுக்கு உண்மையாக இருக்கும். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக ஐயோ அப்போ இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவளுக்கு குணமாக இருக்க 2-3 மாதம் ஆகும், அப்போ நம்ம வெளியில் யார்கிட்டையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யார் போவா? உண்மையாக இல்லாதவன் போய்டுவோம். உண்மையாக இருக்கிறவன் அவள் உடம்பு சரியில்லைன்னா அவளால் முடியாது, இப்போ பண்ண முடியாது அப்படின்னா அவள் கஷ்டப்படும் போது இவனும் கஷ்டப்படுவான். இதுதான் உண்மையாக இருக்குது. அப்போ அதிலே அவனுக்கு காமம் என்பது ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருந்து விட்டால், உனக்கு பிடித்த ஒரு பெண்ணிற்கு நீ உண்மையாக இருந்து விட்டால் அதிலே உனது காமத்தை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து விடுகிறது. இப்போ ஒரு பீரியட்ஸ் வருது, அந்த நேரத்தில் உன்னால் உடல் உழைச்சிக்க முடியாது, அவளே வலியில் துடிச்சிட்டு இருப்பா, அப்போ நீயும் வலியில் தான் துடிப்ப, அவளுடைய வலியை தாங்க முடியாமல் நீனும் அந்த ஆணும் துடிச்சிக்கிட்டு இருப்பான். இதில் கட்டுப்பாடு வந்துடுது பாருங்கள். அவன் ஒன்றும் காமத்தை அடக்க கஷ்டப்படலை,
அவள் கஷ்டப்படும்போது இவனுக்கும் வலிக்குது, அவளுக்கு வலிக்கும்போது இவனுக்கும் வலிக்குது. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, 10 நாளாக படுத்து கிடக்கிறா, அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. இவனும் என்ன பண்ணுறான், அவள் கஷ்டத்தை பார்க்கும்போது இவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. இவனும் அந்த நேரத்தில் பாருங்கள், இவனுக்கு காமம் என்பது வரவில்லை. ஆனால் காமத்தை அடக்க வேண்டும் என்று இவன் நினைக்கவில்லை. காமத்தை கண்ட்ரோல் பண்ணும், இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்லாம் அவன் நினைக்கல. அவள் இப்போ காய்ச்சலில் இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா. அந்த பெண்ணோட உடம்பு சரியில்லாமல் அவள் கஷ்டப்படும் போது இவன் கஷ்டப்படுறான். இவனு காமத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கல. அவள் கஷ்டப்படும் போது இவன் கஷ்டப்படுறான், அவள் சிரிக்கும் போது இவன் சிரிக்கிறான், அவள் அழுதா இவனும் அழுகுறான். அழுகிற நேரத்தில் அந்த காமத்தை மறந்து விடுகிறான். பாருங்க, அப்போ அந்த நேரத்துலலாம் காமம் கட்டுப்படுகிறது. காமம் இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவளே அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கா, இப்போ தான் பிரசவம் ஆச்சு அப்படிங்கும்போது பிரசவம் சார்ந்து பிரசவம் ஆன பெண்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். அதில் அவள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாள். அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த விஷயத்தில் தான் கவனமாக இருப்பான், அந்த காமத்தை மறந்துருப்பான். காமத்திற்கு இப்போ வாய்ப்பு இல்லை, அதை மறந்தும் இருப்பான், பெண்ணும் மறந்துருப்பாள், அதனால் இவனும் மறந்துருப்பான். இப்போ புதிய பிரச்சனை, அவள் இன்றைக்கி பிரசவம் ஆன புதுசில் ஒரு வலியில் இருப்பாள். அந்த வலியில் அவளுக்கு அந்த வலியை பற்றி அவளும் அந்த வலியை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாள். இவனுக்கும் அந்த ஐயோ உடம்பு என்ன பச்சை உடம்பு, ஐயோ பிரசவம் ஆச்சு, இப்போ தான் குழந்தைக்கு பால் கொடுத்தா இல்லையா, தூக்கம் இல்லாமல் இருப்பேன், நைட்டெல்லாம் குழந்தை அழுது, இந்த மாதிரி புதிய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளில் கவனம். அப்போ அந்த நேரத்தில் அவங்க காமத்தை மறக்கிறார்கள். ஒருவேளை அது எதனால் சாத்தியம், அவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான். உண்மையாக இல்லைன்னா என்ன ஆகும், அவன் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, 1 மாதத்துக்கு இவளுக்கு உடல் உடலாம் வச்சிக்க முடியாது. அப்போ இந்த நேரத்தில் அவளும் படுத்த படுக்கையாக கிடந்துட்டு குழந்தைக்கு பால் ஊட்டுறது இப்படி தான் இருப்பாள், எந்திரிச்சு எங்கேயும் நடக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம வெளியில் எங்கேயாவது யார் விடையாக வச்சுக்கணும் அப்படி உண்மையாக இல்லாதவன் யோசிப்பான். அவள் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டான். அவன் கஷ்டப்படும் போது இவன் கஷ்டப்பட மாட்டான். உண்மையாக இல்லாதவன் அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இவன் காமத்தை தேடி அலைவான். அப்போது அவள் கஷ்டப்படும் போது இவன் இன்பத்தை தேடி அலைகிறான். அவள் துன்பத்தில் இருக்கும்போது இவன் இன்பத்தை தேடி அலைகிறான். அப்போ இவன் எதனால் உண்மையாக இல்லாதப்ப. இப்போது உண்மையாக இருக்கும்போது உனக்கு காமம் கட்டுப்படுத்துவதற்கான காமத்தை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். அதனால தான் உண்மையாக இருக்கணுங்கிறது. உண்மையாக இல்லைன்னா நீ ஒரு சைக்கோ மாதிரி ஆகிடுவ. ஒரு பிறர் துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு ஆளாக இருவ. அவங்க துன்பத்தில் இருக்கும்போது நீ இன்பத்தை தேட ஆரம்பிச்சிருவ. அவங்க அழும்போது நீ சிரிக்க ஆரம்பிச்சிருவ. அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க கூட நீ உடலுறவு வச்சுக்கிட்டாலும் வச்சுப்ப. ஒரு பெண் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த பெண் கூடவே உடலுறவு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவனாக கூட இருப்பான் உண்மையாக இல்லாதவன். அதாவது அவகிட்ட முடியலையா அப்போ வேறு யார்கிட்டையா போகும் அப்படின்னு கூட ஆசைப்படும். அதெல்லாம் நடந்துக்கிட்டும் இருக்கும். அதனால தான் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்துட்டா காமம் கட்டுப்படும். உண்மைக்கு தான் கட்டுப்படும். உண்மையான அன்புக்கு தான் அந்த காமம் கட்டுப்படும். உண்மையாக இல்லாமல் பிரம்மச்சாரியம், நான் எந்த பெண்ணையும் நேசிக்க மாட்டேன், அதுவும் காமம் கட்டுப்படாது. பிரம்மச்சாரியாக இருந்துட்டு, அதாவது நான் பெண்ணுக்கு எதிரான சிந்தனை தான் அது. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்காமல் நான் எனது காமத்தை கட்டுப்படுத்துவேன்னா அப்போவும் அது கட்டுப்படாது. பெண்ணை நேசிக்க வேண்டும், பெண்ணிற்கு உண்மையாக இருக்க வேண்டும், அப்போ தான் அந்த காமம் கட்டுப்படும். அதுபோல் ஒரு பெண் காய்ச்சலில் இருக்கா அப்படிங்கும்போது இவன் அவள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, அப்போ இவன் உடலுறவு வச்சுக்க மாட்டான். அவள் கஷ்டப்படும் போது இவனும் கஷ்டப்படுவான். அவள் அழும்போது இவனும் அழுவான். அப்போது ஒருவேளை அவள் கஷ்டத்தில் இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அப்போ இவன் அவள் கூட போய் உடலுறவு வச்சுக்கிறான் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் அவளுக்கு பாருங்கள், அவளே கஷ்டத்தில் இருக்கா, அவளுக்கும் காமம் ஏற்படுகிறது, காமத்தை ஏற்படுத்தி விடுகிறான் இவன். ஒரு பெண் கஷ்டத்தில் இருக்கிறா, அந்த நேரத்தை அதை கூட புரிஞ்சிக்காமல் ஒரு ஆண் அவள் கூட உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, உடலுறவு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவளுக்கும் காமம் ஏற்படுகிறது. இவனுக்கும் எப்படி அவளுக்கும் அதை ஏற்படுத்துகிறான். ஒரு பெண் கஷ்டத்தில் இருந்தால் கூட, உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட, அப்படிப்பட்ட பெண்ணிற்கு கூட ஒரு ஆண் காமத்தை ஏற்படுத்தி விடுகிறான். ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருக்க தெரியாத ஒரு ஆண் என்ன பண்ணுறான், அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அவள் கூட உடலுறவு வச்சுக்கிறான். இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, பச்சை உடம்புக்காரி, அவள் கூட போய் உடலுறவு வச்சுக்கிறான். அப்போது அவளுக்கே அந்த காமத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அப்போது ஒரு பெண் தனக்கு வலிச்சா கூட
அவ தனக்கு கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரு உண்மையானவன் தேவை. உண்மையானவன் இல்லை அப்படின்னா ஒரு பெண் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அவள் காமத்தை எதிர்கொள்வாள். அந்த காமத்தை அவன் காமிச்சிருவான். ஒரு பெண் வந்து இப்போ தான் குழந்தை பிறந்து பச்சை உடம்பு கறியாக இருப்பாள். அப்போ கூட அவள் புருஷன் வந்து உடலுறவு வச்சுக்கிறான்னு வச்சுங்க. அப்போ அவள் அந்த வழியிலையும் அவள் காமத்தை வந்து அவளுக்கு இவன் காமிச்சிருவான். அதுமாதிரி ஒரு மாதவிடாய் டைமில் கூட உடலுறவு வச்சுப்பான் காம வெறி பிடிச்சவன். அப்போ அவளுக்கு உடம்பு அந்த நேரத்தில் அவளுக்கு வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், முடியாது. ஆனால் அப்போ கூட அவளுக்கு அந்த காம உணர்ச்சி அவளுக்கு இவன் ஏற்படுத்தி விடுகிறான். இப்படி அவளுக்கு அது மாதிரி வலியில் கூட அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இல்லாத ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணிற்கு பழக்கப்படுத்தி விடுகிறான். அந்த பெண் தனது உணர்வுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை. கஷ்டத்தில் இருக்கும்போது, உடம்பு சரியில்லாமலே அமைதியாக இருக்கிறது எப்படி? அதற்கு அந்த ஆண் அனுமதிக்க மாட்டான். ஆசை வரும்போது அந்த பெண்ணிற்கு ஆசை வரும்போது தான் உடலுறவு வச்சுக்கணும். அதற்கு அந்த வாய்ப்பை இந்த ஆண் கொடுக்கவே மாட்டான். அதனால் ஆண் அமைதியாயிட்டான்னா பெண்ணும் அமைதியாகி விடுவார். வேறு வழியே கிடையாது. பெண்ணும் அமைதியாகி விடுவாள். அது மாதிரி பெண்ணும் வந்து தனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு ஆணின் விருப்பத்துக்கு இணங்கக்கூடாது. இங்கே அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவள் கூட போகிறான், அவளுக்கு மாதவிடாய் வந்தாலும் அவள் கூட போகிறான், இந்த மாதிரி அல்லது அவளுக்கு கவலையாக இருப்பாள், அந்த நேரத்தில் கூட அவள் கூட போகிறான். அவளுக்கு வேறு ஒரு பிரச்சனையில் கூட கவலை இருக்கலாம், யார் கூட சண்டை போட்டிருக்கலாம், அல்லது யாராவது இறந்து போயிருப்பாங்க, நெருக்கமானவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சோகமாக இருப்பாள். அந்த நேரத்தில் கூட இவன் என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் கூட தான் மனைவி இப்போ சோகமாக இருக்கா, யார் கூட சண்டை போட்டிருக்காங்க, அல்லது யாரோ இறந்து போயிட்டாங்க, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையினால் இப்போ கவலையாக இருக்காங்க, அந்த நேரத்தில் அவகிட்ட போகக்கூடாது, உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அதான் புரிஞ்சுக்கணும், ஒரு உணர்வை புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் அவள் எப்படி இருந்தால் என்ன, எனக்கு இப்போ பண்ணணும், அப்போ அவள் கூட போகிறேன்னு நினைக்கிறான் பாருங்கள். அப்போது அவளுக்கே அந்த மாதிரி அவள் சோகமாக இருக்கா, அந்த நேரத்தில் கூட அவளுக்கு காமத்தை இவன் ஏற்படுத்தி விடுகிறான். இந்த மாதிரி ஒரு பெண்ணே வந்து தனது உணர்வுக்கு உண்மையாக இருக்க முடியல. தான் சோகமாக இருக்க முடியல. தான் சோகமாக இருக்கும்போது கூட அந்த ஆண் இந்த பெண்ணோடு உடல் வைத்து கொள்ளும்போது அந்த பெண் சோகமாக இருக்கும்போது கூட காமத்தை அனுபவிக்கிறாள். அது மாதிரி ஒரு பெண் வந்து இப்போ தான் வந்து சண்டை போட்டு யார் கூட சண்டை போட்டு ஒரு பிரிவில் அழுதுகிட்டு கூட இருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த ஆண் என்ன பண்ணுறான், அவளை உடலுறவுக்கு அடைத்து அந்த கணவன் வந்து உடலுறவு வச்சுக்கிறான். அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பெண், ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அழுதுகிட்டு இருக்கிற ஒரு மனைவி, அந்த நேரத்தில் அது காமவரி பிடிச்ச இந்த ஆண் வந்து என்ன பண்ணுறான், அவளோட உடலுறவு வைக்கும்போது அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கூட இவன் காமத்தை ஏற்படுத்தி விடுகிறான். இப்படி ஒரு பெண் வந்து தனது உணர்வுக்கு உண்மையாக இருக்க முடியல, தனது உணர்வுக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த காமத்தை தன் மீது திணிக்கிற ஒரு ஆளாக இந்த ஆண் இருக்கிறான். இப்படி அந்த காமம் என்பது எப்படி குழப்பமாக இருக்கு பாருங்க. அதனால் காமத்தை கட்டுப்படுத்தணும், ஆண் பெண் இருவருமே காமத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே உண்மையாக இருக்கணும். அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து ஆணுக்கு உண்மையாக இருக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லையா, அப்போ இவன் வந்து நம்ம கூட பண்ண மாட்டான், உடலில் வச்சுக்க மாட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேறு எவன்கிட்டயா போயிடணும், இவனுக்கு தெரியாமல் வேறு எவன்கிட்டயா போயிடணும், அந்த மாதிரி போயிடுவோம். ஒரு ஆணுக்கும் காய்ச்சல் வரலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஒரு மாதம் ஆகுங்க, இவனுக்கு சரியாகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதமும் வேறு எவன் கூடயாவது போகிறான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு தெரியாமல். அப்போ அவளுக்கும் காமத்தை கட்டுப்படுத்த முடியாது, அந்த பெண்ணுக்கும் காமத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ உண்மையாக இருக்கணும். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அவன் துன்பத்தில் இருக்கும்போது நீயும் துன்பத்தில் இரு, அவன் கவலைப்படும் போது நீயும் கவலையில் இரு. அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு அந்த காமத்தை அவன் சரியாயிட்டான், ஆரோக்கியமாக இருக்கான் அப்படிங்கும்போது ஒரு பெண் ஆசைப்படுவதில் நியாயம் இருக்கிறது. காமத்தை அனுபவிக்க ஆசைப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு உணர்வுகளுக்கு உண்மையாக இருந்துட்டாலே போதும், உண்மையாக நேசிச்சிட்டாலே போதும், உண்மையாக இருந்துட்டாலே போதும், காமம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். ஆண் பெண் காமம் என்பது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். உண்மையாக இல்லைன்னா அது பேயாட்டம் போடும். அந்த காமம் என்பது பேயாக ஆடிக்கொண்டிருக்கும், அதை அடக்கவே முடியாது. அது மனிதராகவே இருக்க முடியாது, ஒரு மனிதத்தன்மையே இருக்காது, இறக்கம் இருக்காது, கருணை இருக்காது, அன்பு பாசம் உண்மையாக இல்லாதவங்களுக்கு அன்பு பாசம் கருணை எதுவுமே இருக்காது, பரிதாப உணர்ச்சி எதுவுமே இருக்காது, சைக்கோவாக மாறிடுவாங்க.
உண்மையாக இல்லாதவங்க. ஒரு ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவளோட உடல் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவள் சைக்கோ தானே. அவள் சோகமாக இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில சண்டை போட்டிருப்பாங்க, அதில் கோபமாக இருப்பான். அந்த நேரத்தில் கூட அவன் போய் சுரண்டிகிட்டு இருப்பான், வா வச்சுக்கலாம் அப்படிமா. இந்த மாதிரி ஒரு பெண்ணின் உணர்வுக்கு உண்மையாக இல்லாதவங்க சம்மந்தம் இல்லாமல் அந்த காமத்தை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். அப்போ அது ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். அதனால் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்துட்டாலே ஒரு பெண்ணிற்கு கட்டுப்படணும். ஒரு பெண் சிரித்தாதான் நாம் சிரிக்கணும், அவள் அழுதா நாம் அழணும், அவள் கவலையாக இருந்தால் நாம் கவலையாக இருக்கணும், அவள் கோவப்பட்டா பயப்படணும். இந்த மாதிரி உணர்வுகளை பிரதிபலிக்கணும். ஒரு பெண்ணின் விருப்பம் தான் ஆணின் விருப்பத்தை தீர்மானிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தின் மூலமாக, வாழ்க்கை முறை மூலமாக காமம் என்பது எளிதாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். வேறு எந்த ஒரு வழியிலையும் அந்த காமத்தை நீ கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த வகையில் ஒரு மனைவிக்கு நீ உண்மையாக இருக்க அப்படின்னா, அவள் 1 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறா, 3 வருஷமாக, 4 வருஷமாக, 10 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு கணவன், அவள் துன்பப்படுறாங்கும்போது அதை தாங்க முடியாத ஒரு கணவன் இருக்கான்ல, அவன் 10 வருஷமும் அவளால் உடலுறவே வச்சிக்க முடியாது, ஒரு மனைவியால் உடலுறவே வச்சிக்க முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. முதல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் பார்த்தா 10 வருஷமாக உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது அவள் ரொம்ப துன்பத்தில் இருக்கா, உடலுறவுலாம் வச்சிக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது அந்த பெண் எவ்வளோ துன்பத்தில் இருக்காளோ அதே துன்பம் அவளுக்கு உண்மையாக இருக்கிற, அவளை நேசிக்கிற ஒரு ஆணுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் 10 வருஷம் அவனால் உடலுறவு வச்சிக்காமல் இருக்க முடியும். 10 வருடம் எத்தனை வருடமானாலும். அதுதான் அந்த காமம். பாருங்கள் எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா. காமம் என்பது அந்த ஈஸியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதை விட்டுட்டு அவள் துன்பத்தில் இருக்கா, அந்த நேரத்தில் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அது ஐயோ என்னடா சீக்கிரம் சரியாகவே மாட்டேங்கிறா, அப்போ என்ன மனநிலை பாருங்கள். என்னடா அப்போ நமக்கு அந்த உடலுறவுங்கிறதே இல்லாமல் போயிடும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒன்றை தேடி போகிறது. அப்போ அந்த மாதிரி அந்த அன்பு என்பது துன்பத்திலும் இருக்கும். இன்பத்தில் இருக்கிற நீ துன்பத்திலும் இருக்க வேண்டும். உனக்கு இழக்குனா அதே போல் தான் அவளுக்கும் ஒரு 10 வருஷமாக உடம்பு சரியில்லை அப்படின்னா, 10 வருஷமாக ஒரு பெண்ணிற்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவளுக்கும் தான் அந்த காமம் என்பது கிடைக்காம போகுது. அப்படி இருக்கும்போது ஏதோ உனக்கு மட்டும்தான் ஆச்சு அப்படின்னு இல்லையா, அந்த ஆணுக்கு மட்டும்தான் இழப்பு என்பது இல்லையா, அந்த பெண்ணுக்கும் தானே இழப்பு. அதுதான் அந்த பெண்ணிற்கு அப்போ நீ உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்து அதுதான் தியாகம். அந்த அளவுக்கு அப்போ அது பிடிச்சவங்கள நீ கல்யாணம் பண்ணணும். பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணும்போது தான், கல்யாணம் ஆயிடுச்சுனாலே ஒரு மனைவிக்கு உண்மை அப்படியெல்லாம் இருக்கணும், அப்படி இருக்க முடியாது. பிடித்தவர்களுக்காக நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருப்பது எளிதாக இருக்கும். நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது, அவங்க கஷ்டத்தில் இருந்தால் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறது, அவங்க அழுதா நமக்கு அழுறது, அவங்க சிரித்தா நம்ம சிரிக்கிறது, கவலையில் இருந்தால் நாம் கவலையில் இருக்கிறது. இப்படி அவங்களுக்கு காமம் ஏற்பட்டால் அந்த கணவனுக்கும் காமம் இது பிடித்தவர்களுக்குள் மட்டும்தான் சாத்தியம். பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இது சாத்தியமே கிடையாது. அதனால் பிடிச்சிருக்கணும், அப்புறம் உண்மையாக இருக்கணும். அப்போ காமம் என்பது பொட்டி பம்பாக கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். காமம்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை அடக்கணும்னா உண்மையாக இருக்கணும். உண்மையான அன்புக்கு தான் அந்த காமம் என்பது கட்டுப்படும். உண்மையான அன்பு இல்லைன்னா காமம் என்பது பேயாக ஆடிக்கொண்டிருக்கும்.